வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 2 இயற்கணிதம் இதில் பயிற்சி 2 4 10வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 6 ஆண்கள் மற்றும் 4 பெண்களிலிருந்து 5 பேர் அடங்கிய குழு கீழ்கண்டவாறு பாருங்க. குழுவில் குறைந்தது 2 பெண்கள் இடம்பெறுமாறும் குழுவில் அதிகபட்சம் 2 பெண்கள் இடம்பெறுமாறும் எத்தனை வகைகளில் அமைக்கலாம் பாருங்க. முதல்ல கொடுத்துருக்கு எடுத்து எழுதுவோம். முதல் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. ஆண்கள் 6 பேர் இருக்காங்க இல்லையா. பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? 5 பேரை தேர்ந்தெடுக்கணும். அந்த 5 பேர் எப்படி இருக்கணும்? குழுவில் குறைந்தது 2 பேர் இருக்கணும். அப்போ குறைஞ்சது 2 பேர்னா 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம். ஏன்னா மொத்தம் 4 பேர் தானே இருக்காங்க. குறைந்ததுன்னா அது என்ன செய்யணும்? அதிகமாகிக்கிட்டே போகணும். 2 பெண்கள் எடுக்கலாம், 3 பெண்கள் எடுக்கலாம், 4 பெண்கள் எடுக்கலாம். அப்போ பாருங்க, குறைந்தது 2 பெண்கள். அப்போது பெண்கள் 2 பேர்த்தை தேர்ந்தெடுக்கலாம், 3 பேர்த்தை தேர்ந்தெடுக்கலாம், 4 பேர்த்தை தேர்ந்தெடுக்கலாம். ஆண்களை பற்றி எதுவுமே சொல்லலை. அப்போ பாருங்க, பெண்களை 2 பேர் தேர்ந்தெடுத்துட்டோம்னா ஆண்கள் எத்தனை பேர் வருவாங்க? 3 பேர் வருவாங்க. ஏன்னா மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர் எடுக்கணும். பெண்கள் 3 பேர் வந்துட்டாங்கன்னா ஆண்கள் எத்தனை பேர் வரணும்? 2 பேர் வரணும். ஏன்னா மொத்தம் 5 பேர் வேணும். பெண்கள் 4 பேர் வந்துட்டாங்கன்னா ஆண்கள் எத்தனை பேர் வரணும்? ஒருத்தர் மட்டும் வந்தால் போதும். சரியா? இதுதான் நிபந்தனை. இதுக்கு நீங்கள் சின்னதாக அட்டவணை மாதிரி போட்டுக்கிட்டா சரிதான். therefore மொத்த வழிகளின் எண்ணிக்கை எப்படினாலும் எழுதிங்க. மொத்த வழிகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, ரொம்ப ஈஸியானது தான். முதல்ல பாருங்க, இந்த முதல் இது எடுத்துக்கிட போகிறோம். இதான் நம்ம எடுக்க போகிறோம். 6 ஆண்கள்லேருந்து 3 ஆண்கள், அப்போ 6C3 பெருக்கல் 4 பெண்கள்லேருந்து 2 பெண்கள் 4C2. சரியா? அதுக்கடுத்து பாருங்க ப்ளஸ். மொத்தம் இங்கே 5 பேர் தேர்ந்தெடுத்தாச்சு. அதுக்கடுத்து ப்ளஸ் போட்டுக்கிட்டு இப்போ பாருங்க இதை எடுக்க போகிறோம். 6 ஆண்கள்லேருந்து 2 ஆண்களும் 4 பெண்கள்லேருந்து 3 பெண்களும் தேர்வு செய்யலாம். இது ஒரு வழி. ப்ளஸ் இப்போ லாஸ்ட்டுக்கு வாங்க. 6 ஆண்கள்லேருந்து 1 ஆணும் 4 பெண்களிலிருந்து 4 பேரையும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அவ்வளோதான். இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். பாருங்க, ஈக்குவல் டு 6C3னா 6ல் ஆரம்பித்து 3 இலக்கம் இறங்கு வரிசையில் 3 இருக்கா? 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1. 4C2னா 4ல் ஆரம்பித்து 2 இலக்கம் இறங்கு வரிசையில் 2 இருக்கிறதுனால 2 பெருக்கல் 1 ப்ளஸ் 6C2னா 6ல் ஆரம்பித்து 2 இலக்கம் இறங்கு வரிசையில் கீழே 2 இருக்கா, அதனால் 2 பெருக்கல் 1. 4C3னா 4ல் ஆரம்பித்து 3 இலக்கம் இறங்கு வரிசையில் 3 இருக்கிற 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1 ப்ளஸ் 6C1னா 6 தான் பெருக்கல் 4C4னா 1. சரியா? 6C1னா 6, 4C4னா 1 மாறிடும். சரியா? இப்போ சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், ஈக்குவல் டு கேன்சல் பண்ணுமா? 1 3 3, 2 3 6, 2 2 கேன்சல். இங்கே என்ன இருக்குது? 5 20 பெருக்கல் 2 2, 2 2 4, இங்கே 2 பெருக்கல் 3, அப்போ என்ன வந்துடும்? 6. இப்போ ப்ளஸ்ஸை போட்டுங்க. 2 2, 2 6, 3 5 பெருக்குனா 15 பெருக்கல் 3 3 கேன்சல், 2 2 கேன்சல், அப்போ என்ன வரும்? 4 மட்டும் வரும். ப்ளஸ் 6 1 பெருக்குனா 6. இப்போ பாருங்கள், 20 6 120, 4 15 60 ப்ளஸ் 6 கூட்டிடுங்க. 120 ஒரு 60, 180, 180 ஒரு 6ஐயும் கூட்டினா என்ன வரும்? 186. சரியா? அதாவது குறைந்தது 2 பெண்கள் இடம்பெறுமாறு நம்ம 5 பேர் கொண்ட குழுக்களை எத்தனை வழிகளில் அமைக்கலாம்? 186 வழிகளில் அமைக்கலாம். சரியா? அடுத்தது 2வது பாருங்க. 2வது இதே மாதிரி தான் எடுத்துக்கலாம். ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அதே 6 பேர் தான். பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அதே 4 பேர் தான். ஆனால் கணக்கு பாருங்க, குழுவில் அதிகபட்சம் 2 பெண்கள் இடம்பெறுமாறும். அதிகபட்சமாக எத்தனை தான் இருக்கலாம்? 2 பேர் தான் இருக்கலாம். 2 பேர் இருக்கலாம், ஒருத்தங்க இருக்கலாம், இல்லை யாருமே இல்லாமலும் இருக்கலாம். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகம்னா அப்படியே பின்னால் வந்துடணும், குறைஞ்சதுன்னா அப்படியே அதிகமாக போயிடணும். சரியா? இங்கே அதிகபட்சம் இருக்குது. அதிகபட்சமாக 2 பெண்கள் இருக்கலாம், அப்படிலாம் ஒரே ஒரு பெண் இருக்கலாம், அப்படிலாம் பெண்ணே இல்லாமலும் இருக்கலாம். சரியா? இதான் வழிகள். பாருங்க, 2 பெண்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே எத்தனை ஆண்கள் வேணும்? 3 ஆண்கள் வேணும்.
ஒரு பெண்ணா எத்தனை ஆண்கள் வேணும்? 4 ஆண்கள் வேணும். ஏன்னா மொத்தம் 5 பேர் கூட்டினா நமக்கு 5 தான் வரணும். பெண்களே எடுக்கல, அப்போ என்ன செய்யலாம்? ஆண்கள்ல இருந்தே நம்ம என்ன செய்யலாம்? தேர்ந்தெடுக்கலாம். இப்போ பாருங்க, மொத்த வழிகளின் எண்ணிக்கை therefore மொத்த வழிகளின் எண்ணிக்கை என்ன பாருங்க, 6 ஆண்கள்ல இருந்து 3 ஆண்கள் 6C 3 பெருக்கல் 4 பெண்கள் இருந்து 2 பெண்கள் 4C 2 முடிஞ்சுதா? பிளஸ் இதை எடுத்துட்டோம். இப்போ பாருங்க, இதை எடுக்க போறோம். 6 ஆண்கள்ல இருந்து 4 ஆண்கள், அதுக்கடுத்து பாருங்க 4 பெண்கள்ல இருந்து ஒரே ஒரு பெண். சரியா? பிளஸ் அடுத்து பாருங்க, இதை எடுக்க போறோம். 6 ஆண்கள்ல இருந்து 5 ஆண்கள் பெருக்கல் 4 பெண்கள் இருந்து யாருமே கிடையாது. இப்போ இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பாருங்க, 6C 3 அப்போ 6ல் ஆரம்பிச்சு 3 இலக்கம் இறங்கு வரிசையில் 6 5 4 பகுதியில் என்ன எழுதணும்? 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1 பெருக்கல் 4C 2னா 4ல் ஆரம்பிச்சு 2 இலக்கம் இறங்கு வரிசையில் 4க்கு அடுத்து 3 தானே, இங்கே 2 இருக்கிறதுனால 2 பெருக்கல் 1 ப்ளஸ் 6C 4னா 6ல் ஆரம்பிச்சு எத்தனை இலக்கம்? 4 இலக்கம் 6 பெருக்கல் 5 பெருக்கல் 4 பெருக்கல் 3 பை இங்கே 4 இருக்கா, 4 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1 பெருக்கல் 4C 1னா அதோட மதிப்பு 4 தான் ப்ளஸ் 6C 5னா 6ல் ஆரம்பித்து 5 இலக்கம் இறங்கு 6 5 4 3 2 வந்துருச்சா? 1 2 3 4 5 இலக்கம் வந்துருச்சு. இங்கே 5 இருக்குதுன்னா 5 பெருக்கல் 4 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1 பெருக்கல் 4C 0னா அதோட மதிப்பு 1. 4C 0னா அதோட மதிப்பு எத்தனை? 1. இது சுருக்கிக்கலாமா பாருங்க, ஈக்குவல் டு 1 3 3 2 3 6 இந்த ரெண்டு கேன்சலுங்க. 5 4 தான் இருக்குது, 5 4 பெருக்குனா 20 பெருக்கல் 1 2 2 2 4 இங்கே 2 பெருக்கல் 3 6 ப்ளஸ் இப்போ இங்கே வாங்க, இதை கேன்சல் பண்ணலாமா பாருங்க, 3 3 கேன்சல் 4 4 கேன்சல் 1 2 2 2 6 3 பெருக்கல் 5 என்ன வரும்? 15 பெருக்கல் இந்த 4 அப்படியே வந்துடும் ப்ளஸ் 5 5 கேன்சல் 4 4 கேன்சல் 3 3 கேன்சல் 2 2 கேன்சல். அப்போ பாருங்க, இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது, இங்கே பெருக்கல் 1 இருக்குது. சுருக்கிடலாமா பாருங்க, 20ஐயும் 6ஐயும் பெருக்குனா 120, 15ஐ 4ஐயும் பெருக்குனா 60, 6 1 6 பெருக்கியாச்சா? இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க, 120ஐயும் 6ஐயும் கூட்டினா 180, 180 6ஐயும் கூட்டினா 186. இதான் என்னது? நமக்கு தேவையான மொத்த வழிகள். அதாவது 5 பேர் கொண்ட குழுவில் அதிகபட்சம் 2 பெண்கள் இடம்பெறுவதற்கான மொத்த வழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 186. சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.